இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து கல்யாணம் அப்படின்னு வந்து நின்னாச்சு. ஸோ eagerly waiting for tomorrow. And hopefully this will be a very good start for my marriage life. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேற்று சின்ன பையனோட சுத்திட்டு இருந்தேன், நாளையில இருந்து குடும்பஸ்தன் ஆகிறேன். வெரி ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க வீட்ல வந்து அம்மோ இஸ் லைக் ஒரு சின்ன யங்கா ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தா. சடனா ஷீ இஸ் பிகம் அ வுமன் அண்ட் இப்போ வந்து ஷீ இஸ் கெட்டிங் மேரிட். அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் எனக்கு வந்தப்ப ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் ஆல்வேஸ் விஷ் ஹிம் சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். ஃபர்ஸ்ட் நான் அவங்கள tamilshadi.com அதில் தான் வந்து மீட் பண்ணேன். பட் இவங்ககிட்ட எனக்கு பேசும்போது ரொம்ப ஒரு இன்னசென்ட் கேர்ளாகவும் மேட்டர் ஆஃப் டேஸ் தான். நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் தான் பேசியிருப்போம். அப்போயே நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன், சரி இவங்க தான். We are all very matured looking in வந்து இங்கே வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ this feels very surreal. Very happy for him. I hope அவங்க ரெண்டு பேரும் வந்து they live a very long and happy married life. எந்த அழகை சொல்லும் கண்ணாடி எந்த நூலகம் ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த டேஸை விட மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்கன்ட்டு நான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஐம் eagerly waiting for the wonderful journey we are going to spend today. அவள் தான் எனக்கு ஒரு பேக் போனாக இருந்தா. அவள் கல்யாணத்துலேயும் ஐ திங்க் ஸோ நான் தான் அவளுக்கு ஒரு பேக் போனாக இருந்தேன். ஹாப்பி மேரிட் லைஃப் மீனாட்சி. எப்பவுமே ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட் டே அவளோட மேரேஜ். மாப்பிள்ளையை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும். மாப்பிள்ளையை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காருல்ல. ஆமாம், மாப்பிள்ளை ஆல்ரெடி ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்காரு. இதுவும் அதே மாதிரி வச்சுக்கணும். Wishing you a very happy married life, Arjun and Sri Meenakshi. But now she is getting married and we are very happy for her. என்கிட்ட கேட்கும்போது நீ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதன்னு சொல்லுவார். பட் அது வந்து நடத்திடுவார். நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருவார் இப்போ வரைக்கும். காலம் வலிந்தாலும் உனை நான் பொழுதும் மறவேன். என் கோலம் உதிர்ந்தாலும்
உனது உணர்வில் உடல் நீங்கி உயிர் போகும் பொழுதும் உனைத்தான் நினைவேன். பட் அவர் ரொம்ப காமா எல்லாமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் இன்னசென்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் ஐ ஃபெல்ட் தட் ஷீ இஸ் இன்னசென்ட். அந்த இன்னசென்ஸ் வந்து நிறைய பொண்ணுங்கிட்ட இப்போ நான் பார்த்தது கிடையாது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு கேட்ச். அண்ட் அதுதான் என்னை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டி தங்கம் நீயே, தள்ளாமலே தள்ளாடுற நானே. எல்லாமே நாங்களே பார்த்துட்டோம். இனிமேல் என் மகன் வந்து அதுக்கு தேவையான விஷயங்களை அதுவே டிசைட் பண்ணி திருத்திய பிழைகளை மனம் கதைத்திட நினைக்க, உனக்கண்ட நொடியில மனம் மௌனத்தில் கிடக்க. இவர் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்த அன்னைக்கு யூ மெல்ட் மை ஹார்ட்னு ஒரு சில்க் கொடுத்தாரு எனக்கு.